ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்டடி ஜோன். நம்ம இப்போ தொகாநிலை தொடர்கள் பார்க்க போகிறோம். சரியா, நம்ம இப்போ இலக்கண சீரிஸ் பார்த்துட்டு வரோம். அதில் நேற்று தொகைநிலை தொடர் பார்த்தோம். இன்றைக்கி தொகாநிலை தொடர் பார்க்க போகிறோம். சரி, இப்படி நம்ம அந்த பகுதி ஆ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த இலக்கண சீரிஸை எல்லோரும் விடாமல் கண்டினியூஸாக பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, எக்ஸாம்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் இந்த தொகைநிலை தொடரும் தொகாநிலை தொடரும். அதனால தான் இதிலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். சரியா, அதனால் இந்த டாபிக் எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம தொகாநிலை தொடர். அந்த தொகாநிலை தொடருக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்ப்போம். ஓகேவா? ஒரு தொடரில் சொற்களுக்கு இடையில் சொல்லோ உருவோ மறைந்து வராமல் வெளிப்படையாக பொருளை உணர்த்துவது தான் என்னதுன்னா தொகைநிலை தொடர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த தொகைநிலை தொடர்னானது அதில் பொருட்கள் மறைஞ்சு வந்திருக்கும், இல்லைன்னா தொக்கி வந்திருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோமா. இதில் அப்படி இல்லை. இது பொருட்களை சொல்ல உருவம் மறையாமல் வெளிப்படையாக அது இருக்கிற பொருளை அப்படியே சொல்லுது. சரியா, இப்போ காற்று வீசியதுன்னு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. காற்று வீசியதுன்னா காற்று வீசியது அவ்வளோதான். காற்றால் வீசியது, காற்றை வீசியது அப்படின்லாம் நம்ம சொல்ல மாட்டோம். காற்று வீசியதுன்னு தான் சொல்லுவோம். குயில் கூவியது. சரியா, குயில் கூவியதுங்கிறது நம்ம அப்படி டேரெக்டாக தான் சொல்லுவோம். ஓகேவா? இப்போ அடுத்து கீழே அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். எப்படி கொடுத்துருக்காங்க? முதல் தொடரில் காற்று என்னும் எழுவாயும் வீசியது என்னும் பயனிலையும் தொடர்ந்து நின்று வேறு சொல் வேண்டாது பொருளை உணர்த்துக்க. சரியா, நான் சொன்ன மாதிரி தான். வேறு இதுக்கு இடையில எதுவுமே வர வேண்டிய அவசியம் இல்லை. அது டேரெக்டாகவே என்னென்னா பொருளை உணர்த்துது. சரியா, அதனால் இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. எப்படி சொல்லியிருக்காங்க? காற்று என்னும் எழுவாயும் வீசியது என்னும் பயனிலையும் தொடர்ந்து நின்று வேறு சொல் வேண்டாது பொருளை உணர்த்துகிறது. சரியா, திரும்ப அடுத்து அதே போன்று இரண்டாவது தொடர்லையும் பார்த்தோன்னா எழுவாயும் பயனிலையும் தொடர்ந்து நின்று குயில் கூவியது என்னும் பொருளை அதே மாதிரி தான், மேலே சொன்ன மாதிரி தான். காற்று வீசியது மாதிரி குயில் கூவியதுமே அதே இதை தான் சொல்லி இது பண்ணிடுவாங்க. ஓகேவா? அதனால் இதில் எந்த சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. ஸோ இது என்னென்னா தொகைநிலை தொடர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? திரும்ப இப்போ தொகைநிலை தொடரோட வகைகள் என்ன, அதை பற்றி எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அந்த தொகைநிலை தொடர் எப்படின்னா 9 வகைப்படும். சரியா, அது என்னென்னா எழுவாய் தொடர், திரும்ப இங்கே வினைச்சு தொடர், பேச, அப்படி ஒவ்வொன்றா நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னா எழுவாய் தொடர் பார்க்க போகிறோம். சரியா, எழுவாய் தொடர்னா எழுவாயுடன் பெயர், வினை, வினா ஆகிய பயனிலிகள் தொடர்வது எழுவாய் தொடர் ஆகும். சரியா, இப்போ ஒரு எழுவாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதோட ஒரு பெயர் வரலாம், ஒரு வினை வரலாம், ஒரு வினா வரலாம் ஆகிய பயனை இதில் ஏதாவது ஒன்றை கொண்டு முடிஞ்சு அந்த தொடர் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அது எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இப்போ இது இனியன்கிறது ஒரு பெயர். சரியா, கவிஞருங்கிறது ஒரு பெயர். சரியா, அதனால் இது என்னதுன்னா பெயருக்கு ஒரு எடுத்துக்காட்டு. சரியா, நம்ம இந்த எழுவாய் அது இனியன்கிறது ஒரு எழுவாயி, திரும்ப அதை தொடர்ந்து கவிஞருங்கிறது ஒரு பேர் வந்திருக்கு. சரியா, ஸோ இப்படி வந்திருக்கிறதுனால இது என்னென்னா இந்த எழுவாயுடன் பெயர் வந்திருக்கு. சரியா, அதனால் இது அதுக்கு எடுத்துக்காட்டு. திரும்ப எழுவாயுடன் வினை, காவேரி பாய்ந்தது. காவேரிங்கிறது எழுவாய், பாய்ந்ததுங்கிறது ஒரு வினை. சரியா, அப்படிங்கிறப்ப இது வினைக்கு இது. சரியா, திரும்ப அதுக்கு அடுத்து வினா. வினா என்னதுன்னா பேருந்து வருமா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க் கேட்டிருக்காங்க. பேருந்துங்கிறது எழுவாய், வருமாங்கிறது என்னென்னா வினா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் வச்சு கேட்டிருக்காங்களா. அதனால் இது எழுவாய் தொடர் அப்படிங்கிற பேர் சரியா, எழுவாயுடன் பெயர், வினை, வினா, இது 3 ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்களேன். அது இந்த 3 எக்ஸாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை அப்படி தான் கொடுத்துக்க எக்ஸாம் தருவாங்க. திரும்ப அதுக்கு அடுத்து மேற்கண்ட 3 தொடர்களிலும் பெயர், வினை, வினா நான் சொன்னேன்னா ஆகியவற்றுடன் பயனிலிகள் எழுவாய் தொடர்கள் அமைந்துள்ளன. சரி, இதை தொடர்ந்து பயனிகளை எழுவாய் தொடர்கள் அமைந்துள்ளன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் போவோமா? நெக்ஸ்ட் என்னென்னா விழித்தொடர். சரியா, விழியை தொடர்ந்து வினை அமைவது என்னதுன்னா விழித்தொடர் அப்படின்னு அர்த்தம். சரியா, விழியை தொடர்ந்து வினை அமைவது விழித்தொடர். விழின்னு வச்சுக்கோங்க, நண்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. நண்பா எழுது அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு இடத்துக்காக கொடுத்துருக்காங்க. நண்பா என்னும் விழிப்பெயர், எழுது என்னும் பயனிலை கொண்டு முடிந்துள்ளது. அதனால் இது என்னது விழித்தொடர். சரியா, இப்படி நம்ம சொல்லுவோம் நண்பா, தோழரே அப்படின்லாம் சொல்லுவோம்ல. திரும்ப வேறு எப்படி சொல்லலாம், இந்த எப்படின்னா நம்ம ஒரு காமனான இடத்துல ஒரு விஷயங்கள் சொல்லுவோம்மா. நண்பான்னு நம்ம ஃப்ரெண்டை கூப்பிடுவோம், அம்மா அப்பா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவோம்மா. அந்த இதை கொடுத்துருக்காங்க. சரியா, அவ்வளோதான். இந்த ரொம்ப இம்பார்ட்டன்ட். நண்பா எழுது அப்படிங்கிறது இந்த ஒரு எடுத்துக்காட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெளித்தொடர்னா நண்பா எழுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, வெளிப்பெயரை தொடர்ந்து ஒரு பயனிலை முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. வினை அமைவது வெளித்தொடர். அதாவது வெளியை தொடர்ந்து ஒரு வினை அமைவது என்னதுன்னா வெளித்தொடர்னு அர்த்தம். ஓகேவா? திரும்ப வினைமுற்று தொடர்னு கொடுத்துருக்காங்க. சரியா, வினைமுற்றுனா தொடரின் இறுதியில் இடம்பெற வேண்டிய வினைமுற்று தொடரின் முதலில் அமைவது அறுவகை பெயரை கொண்டு முடிவது வினைமுற்று தொடர் ஆகும். சரியா, தொடரின் இறுதியில் இடம்பெற வேண்டிய வினைமுற்று தொடரின் முதலில் அமைந்து அறுவகை பெயரை கொண்டு முடிவது வினைமுற்று. அதாவது வினைமுற்றுனா தொடர் இறுதியில் தான் இடம்பெறணும். ஆனால் அது எப்படி சொல்லலாம், தொடரின் முதல்ல அமைஞ்சு அதை அறுவகை பெயரை கொண்டு முடிவது என்னதுன்னா வினைமுற்று தொடர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இது எக்ஸாம்பிளுக்கு பாடினால் கண்ணகி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாடினாலுங்கிறது என்னது வினைமுற்று. ஆனால் அது
முதல்ல நின்று ஒரு பேரை கொண்டு முடிஞ்சுள்ளது சரியா. அப்போ அதனால் வந்து இது வந்து என்னதுன்னா பாடினார் கண்ணகி அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா ஒரு வினைமுற்று தொடர் சரியா. வினைமுற்று வந்து முதல்ல வந்திருக்கணும், அதுக்கடுத்து வந்து ஒரு இது வந்திருக்கும், அது பின்னாடி ஒரு பேர் வந்திருக்கணும், அவ்வளோதான். அதாவது பேர்னா நமக்கு தெரியுங்களோ, அந்த பார்த்தோம்லோ நம்ம அப்போ, அதாவது இந்த ஏதாவது ஒரு நேம் பாடினால் கண்ணகி அப்படின்னு சொல்லுவோம். பாடினாலுங்கிறது வந்து என்னது ஒரு வினைமுற்று, அது தொடர்ந்து கண்ணகின்னு வந்திருக்கு, அதனால் வந்து இது ரெண்டு ஒரு தொடராக மாறிடுச்சு, அதனால் வந்து இது வந்து என்னது வினைமுற்று தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. பேரெச்ச தொடர் சரியா. முற்றுப்பெறாத வினை பேர் சொல்லை கொண்டு முடிவது பேரெச்ச தொடர் என்பாங்க சரியா. முற்றுப்பெறாத வினை பேர் சொல்லை கொண்டு முடிவது வந்து என்னதுன்னா பேரெச்ச தொடர் எனப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து கேட்ட பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்ட என்னும் வினை எச்ச வினை பாடல் என்னும் பேரை கொண்டு முடிந்துள்ளது சரியா. சொல்லிட்டேன், பாடல் பேருங்கிறது வந்து நேம் மட்டும் கிடையாது சரியா. காமனாக நம்ம ஒரு விஷயத்துக்கு வந்து இப்போ மலைனா அது வந்து ஒரு பேர் தான் சரியா. நம்ம காடுனா அது ஒரு பேர் தான், அதை வந்து அப்படி தான் நம்ம அழைப்போம், அதுக்கு வந்து வேறு எதுவும் இது கிடையாது சரியா. அதை வந்து அப்படி தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது தான் வந்து அது வந்து பேர்னு சொல்லுவாங்க சரியா. பேர்னா ஒரு நேம் மட்டும் கிடையாது சரியா, எல்லாமே சேர்த்து அது என்னென்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம முற்றுப்பெறாத வினை பேர் சொல்லை கொண்டு முடிவது வந்து பேரெச்ச தொடர் எனப்படும். இப்போ கேட்ட பாடல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கேட்ட என்னும் எச்ச வினை பாடல் என்னும் பேரை கொண்டு முடிந்துள்ளது சரியா. அதாவது முற்றுப்பெறாத வினை பேர் சொல்லை கொண்டு முடிவது வந்து பேரெச்ச தொடர்னு ஆகும் சரியா. இப்போ இதில் வந்து கேட்ட பாடல்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இதில் வந்து இதை வந்து இன்னும் இந்த பேரெச்ச தொடர் வந்து இன்னொரு மாதிரி கண்டுபிடிக்கலாம். இதோட கடைசி எழுத்து வந்து ஆல முடிஞ்சிருக்கும் சரியா. ஆல முடிஞ்சிருந்தா வந்து பேர் இப்போ கே இட்ட ஆல முடிஞ்சிருக்கு சரியா. இப்போ இட்டு கூட்டல் ஆன் பிரிக்கலாம் சரியா, அதான் டேன் வரும், ஈக்குவல் டு டேன் வரும் சரியா. இப்போ அதனால் வந்து இதில் வந்து ஆல முடிஞ்சிருக்கா, ஸோ வந்து இது வந்து என்னது ஒரு பேரெச்ச தொடர்னு அர்த்தம், ஓகேவா. திரும்ப அடுத்து வந்து வினையச்ச தொடர்னு கொடுத்துருக்காங்க. முற்றுப்பெறாத வினை சொல்லை கொண்டு முடிவது வினையச்ச தொடர். பேர் சொல்ல கொண்டு முடிஞ்சால் அது வந்து பேரெச்ச தொடர், வினை சொல்ல கொண்டு முடிஞ்சால் அது வந்து என்னது வினையச்ச தொடர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா. இதில் வந்து பாடி மகிழ்ந்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பாடி என்னும் எச்ச வினை தொடர் எச்சவினை மகிழ்ந்தனர் என்னும் வினையை கொண்டு முடிந்துள்ளது சரியா. பாடி என்னும் எச்சவினை மகிழ்ந்தனர் என்னும் வினையை கொண்டு முடிந்துள்ளது சரியா. இப்போ இதில் பாடிங்கிறது வந்து இதில் வந்து அதில் ஆன்னு சொன்னோம்னா, இதில் வந்து என்னென்னா வினையச்ச தொடருக்கு வந்து இ ஊல முடிஞ்சால் அது வந்து என்னது வினையச்ச தொடர்னு சொல்லுவாங்க சரியா. இ ஊ அதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று முடிஞ்சுன்னா அது வந்து வினையச்ச தொடர்னு சொல்லுவாங்க. இது வந்து 90% கரெக்டாக இருக்கும். ஆனால் பின்னாடி ஒரு சென்டென்ஸை போட்டு பார்த்தா நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் சரியா. பாடி மகிழ்ந்தனர் அப்படின்னு சொல்லி வந்து முடியும். இதில் வந்து கேட்ட பாடல் அப்படின்னு சொல்லி தான் முடிஞ்சிருக்கு, ஓகேவா. இதெல்லாம் வந்து பாடல்கிறது வந்து இது மகிழ்ந்தனங்கிறது வந்து அவங்க ஒரு செயலை செஞ்சுருக்காங்க, அதனால் வந்து அது வினை நடந்திருக்கு. இங்கே பாடல்கிறது வந்து ஒரு பேர். ஸோ அதனால் வந்து இப்படி தான் போட்டு கண்டுபிடிக்கணுமே தவிர இந்த ஆ இ ஊங்கிறது வந்து 90% வந்து கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் வந்து இதுக்கு ஒரு வாட்டி நம்ம வந்து செக் பண்ணி வச்சுக்கணும் சரியா, அவ்வளோதான். நம்ம வேற்றுமை தொடர் சரியா. வேற்றுமை தொடர்னா வேற்றுமை உறுப்புகள் வெளிப்படையாக அமையும் தொடர்கள் வேற்றுமை தொடர் நிலை தொடர்கள் என்னவாகும் சரியா. இப்போ கட்டுரையை படித்தால் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து ஐ என்னும் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்துள்ளது, பொருளை உணர்த்துக்கு சரி. அன்பால் கட்டினார், இதில் வந்து என்னது ஆள்னு ஒரு 3ஆம் வேற்றுமை தொகை வந்து வந்திருக்கு சரியா. அறிஞருக்கு பொன்னாடை அப்படிங்கிறது வந்து இதில் வந்து கூங்கிற 4ஆம் வேற்றுமை தொகை வந்திருக்கு. இதில் வந்து ஐங்கிறது 2ஆம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்திருக்கு. இதில் வந்து ஆளுங்கிற 3ஆம் வேற்றுமை தொடர்பு வெளிப்படையாக வந்திருக்கு. இதில் வந்து கூங்கிற 4ஆம் வேற்றுமை தொடர்பு வந்து வெளிப்படையாக வந்திருக்கு, ஓகேவா. நம்ம எடுத்து வந்து என்னென்னா இடைச்சொல் தொடர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க சரியா. இடைச்சொல்லுடன் பேரோ வினையோ தொடர்வது வந்து இடைச்சொல் தொடர் அப்படின்னு சொல்லி அப்படின்னு அர்த்தம் சரியா. இடைச்சொல் வந்து நிறையா வரும். இன்னும் 2-3 வந்து வரும். அது வந்து நான் வந்து இந்த இடைச்சொல் நடத்தையில் வந்து நான் சொல்கிறேன். இப்போ வந்து இவங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிளை வச்சு மட்டும் பார்ப்பேன் சரியா. இடைச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்ந்து தொடர்வது வந்து இடைச்சொல் தொடராகும் சரியா. மற்ற குற்றல் ஒன்றுனா மற்றுங்கிறது வந்து என்னதுன்னா ஒரு இடைச்சொல் சரியா, அதோட வந்து ஒன்று சேர்ந்துருக்கு. ஸோ இது வந்து மற்றொன்றுன்னு வருது. இது வந்து என்னதுன்னா இடைச்சொல் தொடராகும் சரியா. இடைச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது இடைச்சொல் தொடராகும் சரியா. இதில் மற்றுங்கிறதுக்கு அதோட வந்து ஒரு பெயர் தொடர்ந்துருக்கு சரியா, ஒன்றுங்கிற ஒரு பெயர் தொடர்ந்துருக்கு. ஸோ வந்து இது வந்து என்னதுன்னா ஒரு இடைச்சொல் தொடர்னு அர்த்தம் சரியா. அதுக்கடுத்து வந்து உரிச்சொல் தொடர். உரிச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது வந்து உரிச்சொல் தொடராகும் சரியா. சாலத்திருந்தது, இதில் வந்து சால தவ தட அப்படிங்கிற வந்து நிறையா உரிச்சொல் வரும் சரியா. இப்படி இது தொடர்ந்து வந்து என்னதுன்னா பெயரோ வினையோ வருவது வந்து என்னது உரிச்சொல் தொடராகும் சரியா. இப்போ வந்து சால சிறந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. இது சாலங்கிறது வந்து உரிச்சொலர், அது தொடர்ந்து சிறந்தது என்ற சொல் நின்று மிக சிறந்தது என்ற பொருளை தருகிறது சரியா. சால சிறந்ததுன்னா மிக சிறந்ததுன்னு அர்த்தம் சரியா. அது வந்து சாலங்கிற இடத்த வந்து சிறந்ததுங்கிற வந்து ஒரு தொடர் வந்து நிற்கும் சரியா. ஒரு பேர் வந்து நின்று வந்து ஒரு பொருள் தருது சரியா, மிக சிறந்தது அப்படிங்கிற ஒரு பொருளை வந்து தருது சரியா. திரும்ப லாஸ்ட்டாக வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து அடுக்கு தொடர். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு சொல்லல் 2, 3, 4 முறை கூட அடுக்கி வருவது வந்து என்னென்னா அடுக்கு தொடர்னு சொல்லுவாங்க சரியா. 4 சேர்த்துக்கோங்க, 2, 3, 4 முறை கூட அடுக்கி வருது சரியா. எக்ஸாம்பிளுக்கு வருக வருக வருகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரே சொல் ஓயின் காரணமாக மீண்டும் மீண்டும் அடுக்கி வருவது சரியா. வருக வருக வருக. ஓடு ஓடு ஓடு, திரும்ப தான்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து என்னது அடுக்கு தொடர்னு சொல்லுவாங்க, ஓகேவா.
திரும்ப இங்கே ஒரு பாக்ஸில் ஏதோ கொடுத்துருக்காங்க, அது என்னென்னு பார்ப்போம். சரியா, ஒன்றுக்கு மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடியும் கூட்டுநிலை பெயரெச்சங்களை இக்காலத்தில் பெருமளவில் பயன்படுத்துக. சரி, அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடியும் கூட்டுநிலை பெயரெச்சங்களை இப்போ இக்காலத்தில் நம்ம பெருமளவில் பயன்படுத்துவோம். சரியா, வேண்டிய, கூடிய, தக்க, வல்ல முதலான பெயரெச்சங்களை செய என்னும் வாய்ப்பாட்டு வினையெச்சத்துடன் சேர்ப்பதன் மூலம் கூட்டுநிலை பெயரெச்சங்கள் உருவாகின. சரியா, அதாவது இந்த இது இருக்கலாம், வேண்டிய, கூடிய, தக்க, வல்ல முதலான பெயரெச்சங்களை செய என்னும் வாய்ப்பாட்டு வினையெச்சத்துடன் சேர்ப்பதன் மூலம் கூட்டுநிலை பெயரெச்சங்கள் உருவாகினன்னு அப்படின்னு சொல்லுவோம். சரியா, இப்போ இதில் கேட்க வேண்டிய பாடல், சொல்லத்தக்க செய்தி அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்களா. கேட்க வேண்டிய பாடல், சொல்லத்தக்க செய்தி அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. இது ரெண்டுக்கு என்னதுன்னா கூட்டுநிலை பெயரெச்சங்கள். இந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா, கேட்க வேண்டிய பாடல்னாலும் கூட்டுநிலை பெயரெச்சங்கள், திரும்ப சொல்லத்தக்க செய்தினாலுமே இது என்னது கூட்டுநிலை பெயரெச்சம் தான் அர்த்தம். சரியா, இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. வேண்டிய, கூடிய, தக்க முதலான பெயரெச்சங்கள் செய என்னும் வாய்ப்பாட்டு வினையெச்சங்களோடு சேர்ப்பதன் மூலம் நம்மளுக்கு இந்த கூட்டுநிலை பெயரெச்சம்ங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா, திரும்ப அதோட வகைகளை திரும்ப ஒரு வாட்டிங்க கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா, இதோட நம்மளுக்கு இந்த டாபிக் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கீழே எதுவும் அந்த எடுத்துக்காட்டை நம்ம ஃபில் பண்ணிட்டு போவோம். சரியா, கீழ்காலம் பகுதியில் உள்ள தொடர் வகைகளை எழுதுக. சரியா, இப்போ மாடியிலிருந்து இறங்கினார் முகமது. சரியா, இறங்கினார் முகமதுனா இது என்னது, இறங்கினாருங்கிறது என்னது ஒரு வினைமுற்று. சரியா, முகமதுன்னு அப்போ என்னது இது வினைமுற்று தொடர் அப்படின்னு அர்த்தம். சரியா, வினைமுற்று தொடர். திரும்ப அவர் பாடகர்னா அவர் பாடகர், இது என்னது அவர் பாடகர்னா எழுவாய் தொடர், எழுவாய் தொடர். சரியா, பாடுவதும் கேட்பதும் அவருக்கு பொழுதுபோக்கு. சரியா, பாடல்களை பாடுவதும் கேட்பதும் அவருக்கு பொழுதுபோக்கு. இது உம்முன்னு முடிஞ்சிருக்கு. அப்போ இது என்னதுன்னா உண்மை தொடரா அப்படி தான் வரும்னு நினைக்கிறேன். பாடுவதும் கேட்பதும் அவருக்கு பொழுதுபோக்கு. அவரது அறையில் கேட்ட பாடல்கள்னால் இது கேட்டங்கிறது பெயரெச்சம். இது கேட்காத பாடல்களையும் இதுவுமே என்னது பெயரெச்சம் தான். சரியா, ரெண்டுமே பெயரெச்சம் தான். திரும்ப அடுத்து வண்ண சொற்களின் தொடர்புகளை பழகனா இது என்னது அடுக்கு தொடர். திரும்ப வடித்த கஞ்சினா முடிஞ்சிருக்கு. அப்போ பெயரெச்ச தொடர். திரும்ப நன்றாக பேசினான் அப்படின்னு கொடுத்து நன்றாக பேசினான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக ஏல தான் முடிஞ்சிருக்கு. இதுவும் பெயரெச்ச தொடர். நன்றாக பேசினான்னா நன்றாக பேசினான். வச்ச வினையை கொண்டு முடிந்தால் அது என்னது வினையெச்ச தொடர்னு அர்த்தம். சரியா, இது வினையெச்ச தொடர். நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி தான் நம்மளை ட்விஸ்ட் பண்ணுவாங்க. நன்றாக பேசினான்னா வினையெச்ச தொடர். சரியா, திரும்ப வந்தார் அண்ணன்கிறது என்னது வினைமுற்று தொடர். திரும்ப அரிய கவிதைகளின் தொகுப்பு அப்போ இது என்னது எழுவாய் தொடர்னு இருக்குங்க. சரியா, அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகேவா, எல்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இதோட தொகைநிலை தொடர் முடிஞ்சு. ஓகேவா, தேங்க்யூ. நம்ம சேனலை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். நிறைய வீடியோஸ் அப்போ தான் என்னால் கண்டினியூஸாக கொடுக்க முடியும். நீங்கள்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணால் தான். ஓகேவா, தேங்க்யூ.